குஜராத் அணியை டெல்லி அணி கடைசி பால வீசி சிஎஸ்கே அணியை பாயிண்ட் டேபிள்ல காப்பாத்திருக்காங்க. நடந்து முடிஞ்ச டெல்லி விசஸ் குஜராத் ரெண்டு பேருக்கு முடியாத மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய டெல்லி அணிய தொடக்கம் மோசமா இருந்தாலும் அதுக்கப்புறம் வீரர்கள் அதிர்ச்சி விளையாண்டாங்க. டெல்லி அணியில அதிகபட்சம் இந்த மேட்ச்ல அக்சர் பட்டேல் 43 பாலுக்கு 66 ரன் அடிச்சாங்க. ரிஷப் பண்ட் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 43 பாலுக்கு 88 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணாங்க. 7 பாலுக்கு 26 ரன் அடிக்க டெல்லி அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்ல பிறகு 224 ரன் அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல குஜராத் அணி பந்து வீச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த சந்தீப் வாரியர் மட்டும் 4 ஓவர் வீசி 15 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து மத்த எந்த பவுலருமே ஒழுங்கா பந்து வீசல. பின்னக்கிழமை குஜராத் அணியில கேப்டன் கில் 5 பாலுக்கு 6 ரன் அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்சன் அதிரடி விளையாண்டார். இதுல வித்திமான் சாகா 25 பாலுக்கு 39 ரன் அடிச்சு அவுட் ஆக சாய் சுதர்சன் 39 பாலுக்கு 65 ரன் அடிச்சு முக்கியமான நேரத்தில் அவுட் ஆயிட்டார். டேவிட் மில்லர் 23 பாலுக்கு 55 ரன் அடிக்க கடைசி ஒரு ஓவருக்கு 19 ரன் தேவைப்படும் போது கடைசி பால் வரை எடுத்துட்டு போன ரஷித் கான் கடைசி ஒரு பால் அடிச்ச விட்டு சொல்ல இருக்கும்போது அந்த பால்ல ஒரு ரன் மட்டும் தான் ரஷித் கானால அடிக்க முடிஞ்சிருக்கும். ரஷித் கான் இந்த மேட்ச்ல 11 பாலுக்கு 21 ரன் அடிச்சாங்க. குஜராத் அணி 20 முடிவில் 8 விக்கெட்ல பிறகு 22 ரன் அடிச்சதுனால டெல்லி அணி 4 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்சில் டெல்லி வெற்றி பெற்றது மூலம் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள்ல அவங்க 5வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. 7வது இடத்துல இருந்த டெல்லி